அண்ணா அறிவாலயத்தில் திமுக மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் முதலமைச்சர் ஸ்டாலின். உதயநிதியை துணை முதலமைச்சராக அறிவிக்க வேண்டும் என்று திமுக பவல் விழாவில் கோரிக்கை எழுந்த நிலையில் முக்கிய ஆலோசனை. தனக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவது குறித்து முதலமைச்சரை முடிவெடுப்பார் என அமைச்சர் உதயநிதி விளக்கம். தமிழகத்தில் யாராக இருந்தாலும் பெரியாரை தொடாமல் அரசியல் செய்ய முடியாது என பேட்டி. ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி சுட முயன்றதால் தான் காவல்துறையினர் பதில் தாக்குதல் நடத்தும் சூழல் உருவானது. ரவுடி என்கவுண்டர் குறித்து வடக்கு மண்டல இணை ஆணையர் பிரவேஷ்குமார் விளக்கம். தமிழக மீனவர்கள் 10 பேருக்கு 3.5 கோடி ரூபாய் அபராதம், 6 மாத சிறை தண்டனை விதித்து இலங்கை புத்தளம் நீதிமன்றம் உத்தரவு. நீதிமன்ற உத்தரவால் அதிர்ச்சியடைந்த தமிழக மீனவர்கள் நீதிமன்றம் முன் தர்ணா. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சினை தொடர்பாக வருகின்ற 21ஆம் தேதி வரை விசாரணை நடத்துவோம். நிலையில் தேசிய மனித உரிமை ஆணைய அதிகாரி ரவி சிங் பேட்டி. காஞ்சிபுரத்தில் வரும் 28ஆம் தேதி திமுக பவள விழா பொதுக்கூட்டம். திருமாவளவன், கமல்ஹாசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கின்றனர். தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கும். மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்லி முதலமைச்சருக்கான இல்லத்தை காலி செய்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். டெல்லியின் புதிய முதலமைச்சராக அதிஷி பதவியேற்க உள்ள நிலையில் வேறு வீட்டிற்கு மாறுகிறார். உபரி தொகை 26 கோடி ரூபாய் இருக்கும்போது மக்களுக்கு ஏன் பயன்படுத்தவில்லை? இது அரசாங்கமா, தனியார் கம்பெனியா? ஸ்ரீபெரும்புதூர் பிடிஓ அலுவலக அதிகாரியிடம் செல்வ பெருந்தகை சரமாரி கேள்வி. எங்க போனாலும் ரோடு இல்ல, தண்ணி பிரச்சனை எவ்வளவு இருந்தது? வல்லக்கோட்டையில ஒரு ஊர்ல போகும்போது நைட்டு 11 மணி. தஞ்சை அருகே பெண் விஏஓவை கடித்து கொன்ற கட்டுவிரியன் பாம்பு. வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. ஸ்ரீபெரும்புதூரில் 10வது நாளாக சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம். ஊதிய உயர்வு, தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டம். இந்திரா காந்திக்கு நேர்ந்ததுதான் ராகுலுக்கும் நேரும் என பாஜகவினர் மிரட்டியது கண்டனத்திற்கு உரியது. ராகுல் காந்திக்கான பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். அமலாக்கத்துறையின் அதிகாரத்தை உறுதி செய்ய தீர்ப்புக்கு எதிராக சீராய்வு மனு. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான மனுக்கள் மீதான விசாரணை அக்டோபர் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் விவகாரத்தில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நேரில் விசாரணை. மாஞ்சோலை விவகாரம் தொடர்பான ஆவணங்கள் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திடம் ஒப்படைப்பு. திமுக கூட்டணியில் பிளவு ஏற்படும் என அரசியல் கணக்கு போட்டவர்களின் மூக்கு அறுபட்டுள்ளது. விசிகவும் திமுகவும் ஒரே நேர்கோட்டில் கொள்கை அளவில் பயணிக்கிறது என திருமாவளவன் விளக்கம். பண்டிகை கால தேவை, வரி குறைப்பு எதிரொலி. இந்தியாவில் ஒரே மாதத்தில் தங்கத்தின் இறக்குமதி 3 மடங்கு அதிகரிப்பு. புதுச்சேரியில் தமிழக அரசு பேருந்து மீது கல்வீச்சு. புதுச்சேரியில் இருந்து கடலூருக்கு சென்ற பேருந்தின் கண்ணாடியை உடைத்த மர்ம நபர்களை தேடும் காவல்துறை. விசிகவின் மது ஒழிப்பு மாநாட்டில் திமுகவினர் பங்கேற்று என்ன பேசுவார்கள்? டிஆர் பாலு ஜெகத் ரட்சகனை அனுப்ப வேண்டியதுதானே என சீமான் கிண்டல். டெல்லி முதலமைச்சராக பதவியேற்க உள்ள அதிஷிக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு. உதகை அருகே குறிஞ்சி மலர் பூத்துள்ள மலைப்பகுதிக்கு வெளியாட்கள் யாரும் செல்லக்கூடாது. பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி என்பதால் விலங்குகள் நடமாட்டம் இருப்பதாலும் வனத்துறை தடை விதிப்பு.
புனேவில் பணியில் இருந்து விடுதிக்கு திரும்பிய பட்டய கணக்காளர் பெண் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. பணிச்சுமையால் ஏற்பட்ட அழுத்தத்தால் தான் உயிரிழந்ததாக பெற்றோர் குற்றச்சாட்டு. டெல்லி விமான நிலையத்தில் ஏர் இண்டிகோ விமானம் வழித்தடத்தில் இருந்து புறப்படும் போது விமானத்தின் அடிப்பக்கம் தரையோடு உரசிய விவகாரம். விமானத்தை இயக்கிய 2 விமானிகளையும் சஸ்பெண்ட் செய்த DGCA நடவடிக்கை. டப்பர்வேர் நிறுவனம் கடுமையான நிதி நெருக்கடியை சந்தித்து வருவதால் திவாலானதாக அறிவிக்க கோரி மனு தாக்கல். கொரோனா பேரிடருக்கு பிறகு விற்பனையில் ஏற்பட்ட தொய்வு, செலவினம் அதிகரிப்பு ஆகியவை முக்கிய காரணம் என தகவல்.